ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற ப்ராடக்ட் அப்படின்னா நான் எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா உடனே கோல்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கோல்டோட ரிட்டர்ன்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரு 10 to 15 இயர்ஸோட ஆவரேஜ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 to 10% அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கு. சம் இயர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டபுள் டிஜிட் க்ரோத்தும் கொடுத்துருக்கு. ஸோ இது கான்ஸ்டண்ட்டாக இருக்குமான்னு பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி கோல்டோடது. கோல்டோட இன்வெஸ்ட்மெண்ட் எப்போவுமே ஒரு அன்சர்டனிட்டி பீரியடில் தான் நம்ம கோல்டை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணுவாங்க எல்லாரும் வேர்ல்ட் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ கோல்டு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா என்கிட்ட ஒரு 100 rupees இருக்குது அப்படின்னா ஒரு 15 to 20 rupees வரைக்கும் நான் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ரிமைனிங் இருக்கிற 70 to 80% டிபெண்ட்ஸ் அப்பான் மை ரிஸ்க் அப்பிடைட். ஓகேங்களா? நான் எந்த அளவுக்கு ரிஸ்க் அப்பிடைட் வச்சுருக்கேன், நான் எந்த ஏஜில் இருக்கேன், இதெல்லாம் கன்சிடர் பண்ணி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஈக்விட்டி அண்ட் டெப்ட்டில் நம்ம பிரித்து இன்வெஸ்ட் பண்ணணும்.